நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. திருவண்ணாமலை மற்றும் அதனை சுற்றியுள்ள வேங்கிக்கால், ஆடையூர், நொச்சிமலை உள்ளிட்ட கிராமங்களில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இதனால் தெருக்கள் மற்றும் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதேபோன்று ஈரோடு மாநகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. சாலையில் கழிவுநீருடன் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் மக்கள் பெரும் சிரமம் அடைந்தனர். ராமேஸ்வரத்தில் 1 மணி நேரத்திற்கு மேல் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு மழை பெய்ததால் குளிர்ச்சியான வானிலை நிலவியது. இதனிடையே தமிழகத்தில் பல்வேறு இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை நாளை தொடங்க வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.